நிறைய அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ல நடக்கிற ஒரு பெரிய ஜிஎஸ்டி மிஸ்டேக் என்ன தெரியுமா? ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பியூர் ஏஜென்ட் கான்செப்ட். ஸோ ரீசென்ட்லி நாங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷனை ஆடிட் பண்ணும்போது இந்த பெரிய ஜிஎஸ்டி மிஸ்டேக்கை ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ இந்த ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல அரௌண்ட் 200 வீடு இருக்கு. அண்ட் இந்த 200 வீடுக்கும் கேஸை பைப்லைன் மூலயமா சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ அசோசியேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கேஸை பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட ப்ரிமைஸ்ல ஸ்டோர் பண்றாங்க. ஸ்டோர் பண்ணி அதை பைப்லைன் மூலயமா டிஃப்ரெண்ட் ஃபிளாட்ஸ்க்கு சப்ளை பண்றாங்க. எண்ட் ஆஃப் த மந்த்ல based on the meter reading, the actual cost recover பண்றாங்க from the members. So இந்த actual cost recover பண்ணும்போது from members கிட்ட இருந்து அவங்க ஜிஎஸ்டி ரிகவர் பண்றது கிடையாது. அது ஏன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க என்ன காஸ்ட்ல பர்ச்சேஸ் பண்றோமோ அதை தான் ரிகவர் பண்றோம் அண்ட் வி ஆர் ஆக்டிங் ஆஸ் அ ஏஜென்ட். ஸோ இதுக்கு ஜிஎஸ்டி வராது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பட் ஃபார் தேர் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகேபிள் ஆகும். அவங்க இத்தனை வருஷமா இதுக்கு ஜிஎஸ்டி சார்ஜே பண்ணல. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூல் 33 ஆஃப் த ஜிஎஸ்டி லா என்ன சொல்லுதுன்னா, நீங்க பியூர் ஏஜென்ட் என்ற டெஃபினேஷனுக்குள்ள வரணும் அப்படின்னா, யூ ஷுட் நாட் ஹோல்ட் title in the goods or service so procured and supplied as a pure agent. பட் இந்த கேஸ்ல இந்த கேஸை சப்ளை பண்ணி அவங்க ப்ரிமைஸ்ல ஸ்டோர் பண்ணும் போது அசோசியேஷன் இஸ் ஹேவிங் தி டைட்டில் டு தி கூட்ஸ். ஸோ பியூர் ஏஜென்ட் டெஃபினேஷனுக்குள்ள அவங்க வர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் லைக் ரீஇம்பர்ஸ்மெண்ட், இல்லை நான் காஸ்ட்டை மட்டும் தான் ரிகவர் பண்றேன், அதுல மார்ஜின் எதுவும் கிடையாது, நீங்க அந்த டிரான்சாக்ஷனை பியூர் ஏஜென்ட் அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு செக் தி கண்டிஷன்ஸ் இன் தி ஜிஎஸ்டி லா சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு தான் யூ ஹேவ் டு டிசைட் வெதர் இட் இஸ் அ பியூர் ஏஜென்ட் டிரான்சாக்ஷன்.